ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்ணினா மட்டும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது சில பிசினஸ் ஓனர்ஸ் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணினா மட்டும் சேல்ஸ் கூடுமாறு கேட்டா அப்படி நடக்க சான்ஸ் இல்லை. ஸோ ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றது தாண்டி இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமா எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற சில பேசிக்கான விஷயங்களை பார்க்க போறோம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்றதா இருந்தாலோ அல்லது ஆல்ரெடி இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று ரன் பண்ணிக்கொண்டு அதுல சேல்ஸ் இல்லைன்றாலோ இந்த வீடியோ உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட டிஜிட்டல் பிரசன்ஸுக்கு எட்ஸ் கேம்பெயின்ஸ் எல்லாம் ரன் பண்ணிக்கூடிய நேரம் ஒரு ஸ்மால் பிசினஸாவோ இல்லாட்டி மீடியம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிசினஸ் ஆகிக்கிற நாங்க எப்படி எங்களோட வெப்சைட்டுக்கு எங்களோட பிசினஸுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்ற விஷயத்த பேசிக்கான சில விஷயங்களை வச்சு பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இ-காமர்ஸ் என்ற ஐடியா வந்தாலே முதலாவது செய்ய வேண்டியது ஃப்ரீயா சோஷியல் மீடியாஸ்ல கிரியேட் பண்ணிலுமான எல்லா ப்ரொஃபைல்ஸ் கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் இது மாதிரி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு பேசிக்கான ஒரு பிராண்ட் அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். இதுக்கு சிம்பிளா செய்ய இயலுமான ஒரு விஷயம் தான். முதலாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல தேவையான ரிலவெண்டான கண்டென்ட்டை போடுறது. ரெண்டாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சுத்தி யார் யாருக்கெல்லாம் எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் நாங்க ஆஃபர் பண்ற சர்வீஸ் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபேமிலி குரூப்ஸ்ல ஷேர் பண்றது அப்படி இல்லாட்டி ஸ்டேட்டஸ் வச்சு அவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி சில பேசிக் விஷயங்களை செய்யலாம். இப்படி செய்யறதால உங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்ட சேல்ஸை கவர் பண்ணி கொள்றதுக்கு லீட்ஸ் கிடைக்கும். ஸோ முதலாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வச்சு மட்டும் பேசிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலமா ஆரம்ப சேல்ஸை மேக் பண்ணி அங்கிருந்து வர ப்ராஃபிட்டை வச்சுதான் ரீஇன்வெஸ்ட் பண்ணி வெப்சைட்டுக்கோ இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பு போறது பொறுத்த மாதிரி அப்படி ஆரம்ப சேல்ஸ்லயே ஒரு நல்ல ரீச் கிடைக்கலன்னா நீங்க அடுத்ததா செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் பெய்ட் எட்டை டார்கெட் பண்றது. பெய்ட் எட் நேரம் நீங்க கூகுள் எட்ஸையோ ஃபேஸ்புக் எட்ஸையோ யோசிக்கிறதுக்கு முந்தி முதலாவது உங்களுக்கு எந்த ஏரியால உங்களோட சர்வீஸை ஈஸியா ப்ரொவைட் பண்ணிடுமோ, உதாரணமா நீங்க லோக்கலா ஒரு கடை வச்சு அது சார்ந்து விற்க நினைக்கிற நேரம் உங்க ஊர்ல உள்ள வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது மெயின் குரூப்ஸ் இருந்தாண்டா அப்படி இல்லாட்டி யார் சார் ஒருத்தர்கிட்ட நிறைய கான்டாக்ட் இருந்து அவங்களோட ஸ்டேட்டஸ்ல ஒரு எட்ட போஸ்டரை போடுறதால நிறைய மக்களுக்கு அது போய் சேரும்டா அந்த மாதிரி ஆக்களை ஃபைன் பண்ணி அவங்களுக்கு மினிமமான ஒரு பட்ஜெட்ல ஒரு எட்டை ரன் பண்ணி பாக்குறது அடுத்த ஸ்டெப்ல பொறுத்தமா இருக்கும். இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கவர் பண்ணியாச்சு, உங்களோட ஊர்ல உள்ள முக்கியமான சில ஆக்களை வச்சு ஊர் மக்களை கவர் பண்ணியாச்சு. இதன் மூலமா உங்களுக்கு சேல்ஸ் வரல அப்படின்னா மேபி பேசிக் சேல்ஸ் வந்து அதுல இருந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு சோசியல் மீடியால எட் ரன் பண்றது பொருத்தமா இருக்கும். அப்ப சோசியல் மீடியால எட் ரன் பண்றேன்டா முதலாவது ஃபேஸ்புக் தான் நான் பொருத்தமானது. ஏன்னா எல்லா வகையான ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடியது ஃபேஸ்புக் தான். அப்படி இல்லாட்டி நீங்க டார்கெட் பண்ணி சில கஸ்டமர் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிடணும். ப்ரொஃபஷனல்ஸ் லிங்க்டின் பக்கமோ அப்படி இல்லாட்டி ட்விட்டர் பக்கமோ போறது பொறுத்தம், ஜென்சி யங் பீப்பிள் டார்கெட் பண்றீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் போறதை பொறுத்தம், அப்படி இல்லாட்டி ஓவராலா எல்லாருமே டார்கெட் பண்ண போறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் ஆடியன்ஸ் இல்லாம ஜென்ரல்டா நீங்க ஃபேஸ்புக் போறது தான் பொருத்தமான விஷயம். ஃபேஸ்புக் அடுத்ததா வைக்காது கூகுள் எட்ஸ் சொல்லலாம். ஆனா ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல ஃபேஸ்புக் எட் தான் பொருத்தமான ஒரு விஷயம். சரி, இந்த பெய்ட் எட் கீழே ஃபேஸ்புக் எட்டையோ கூகுள் எட்டையோ இல்லாட்டி அடுத்தடுத்த சோஷியல் மீடியாஸ்லயோ எட்டை நீங்க ரன் பண்ணினா அங்க பேசிக்கான நிறைய விஷயமே கவர் ஆயிடும். இப்ப உங்களுக்கு கிளியர் ஐடியா ஒன்று வந்திருக்கும். எந்த கஸ்டமர்ஸ் எங்களுக்கு தேடி வராங்க, என்ன விஷயத்துக்காக தேடி வராங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, இது மாதிரி சில விஷயங்களை எங்களுக்கு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பேசிக்கான ஐடியா ஒன்று எனக்கு கிடைச்ச போறோம். அதுக்கு அடுத்ததா தான் வெப்சைட்டுக்கு வரது சிறந்த ஆப்ஷன் ஆയിരിக்கும். இப்ப யாரு டார்கெட் ஆடியன்ஸ், என்ன விஷயத்துக்காக மெயின் எங்கள்கிட்ட வராங்க, என்ன மாதிரி உள்ள அடுத்த கம்பெடிட்டர்ல இருந்து நான் எப்படி வேறுபடுறது, இது மாதிரி சில விஷயங்களை ஐடியா பண்ணிட்டு தான் வெப்சைட் மூலமா சேல்ஸுக்கு டார்கெட் பண்ணணும். ரைட், இப்போ நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ண நேரமே நீங்க ஒரு டெவலப்பரா டிசைனரை பிடிச்சி உங்களோட ரெக்யர்மெண்ட் பேசுற நேரம் இந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் சொல்லணும். நான் இந்த மாதிரி ஆக்களை தான் டார்கெட் பண்றேன், நான் ஆஃபர் பண்ற ப்ராடக்ட்ல சேல்ஸ்ல இந்த பெயின் பாயிண்ட்டை கிளியர் பண்றதுக்கு தான் எனக்கு மெயினா கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு டிசைனர்கிட்ட நீங்க தெளிவா விளங்கப்படுத்தினீங்கன்னா அவரு அதுக்கு அங்கால உள்ள வேலையை ஒழுங்கா பாத்துருவாரு. அப்ப வெப்சைட்டை டிசைன் பண்ண போற டிசைனர் இல்லாட்டி டெவலப்பர் நீங்க சொன்ன இன்சைட்ஸ் வச்சு ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை போட்டு பார்ப்பாரு. என்ன கலர் யூஸ் பண்ணணும், எந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், எப்படி எஸ்சிஓல ரேங்க் பண்ணணும், வெப்சைட்ல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், அடுத்ததா டைட்டில், டெக், டிஸ்கிரிப்ஷன், இமேஜஸ் எல்லா விஷயத்திலுமே என்னென்னதை யூஸ் பண்ணணும் அவரு அதுக்கு அடுத்ததா வர ஸ்டெப்ஸை பார்த்துக்கொள்வாரு. இந்த நேரத்துல நீங்க பேசிக்கா எந்த ஐடியாவுமே இல்லாம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு பேசிக்கான இன்சைட்ஸோட ஒரு டேட்டாவோட வந்து ஒரு டிசைனர் அணுகி ஒரு டெவலப்பரோட பேசி நீங்க ஒரு வெப்சைட்டை ஃபைனல் பண்றதுக்கு நிறையவே டிஃபரெண்ட் இருக்கும். சரியான டார்கெட் கஸ்டமருக்கு டிரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, நான் ஏன் ஃபேஸ்புக் எட்டுக்கு போறோம் அடுத்தடுத்த பெய்ட் எட்டுக்கு போறோம் வெப்சைட்டுக்கு வாரன்னு சொல்றேன்டா, வெப்சைட் பட்ஜெட் எப்பயுமே ஹையா தான் இருக்கும். அப்ப அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்டா நான் வெப்சைட்டுக்கு செலவு பண்றதுல பிரச்சனையே இல்லை. ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு சேல்ஸ் பண்ணின அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வெப்சைட் கஸ்டமரையும் டார்கெட் பண்ணினோம்னா சரியான ஆடியன்ஸை போய் சேரும், நல்லா சேல்ஸ் நடக்கும். சரி, இந்த ப்ரொசீஜர் சில பிசினஸ் சரியாகும், சில டைம்ல செட் ஆகாது. உதாரணமா ஒரு இன்ஃபுளுசர் பிசினஸ்க்கு வரான்னு இருப்போமே, அவரு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன்னு போட்டாலே அவருள்ள ஸ்டாக்கை விட அதிகமான ஆர்டர்ஸ் வர சான்ஸ். உதாரணமா 1,00,000 ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு இன்ஃபுளுசர் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன்னு போட்டா அவர்கிட்ட 100 துண்டு தான் இருக்கும். ஆனா
10 துண்டுக்கு orders வந்துரும். இந்த டைம்ல வெப்சைட் இல்லாம மேனேஜ் பண்றது கஷ்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி Facebookல போட்ட ஹெட்டாலயோ இல்லாட்டி அடுத்தடுத்த பெயிண்ட் ஹெட் மூலமா வர சேல்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலா அப்படின்ற கட்டத்துல நீங்க ஆரம்பத்திலேயே வெப்சைட் சூஸ் பண்றது பொருத்தமா இருக்கும். இப்ப வெப்சைட்ட சூஸ் பண்ணினா இந்த மாதிரி டைம்ல எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கும்னா, நீங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஈக்குதோ அதுக்கேத்த மாதிரி சேல்ஸ லிமிட் பண்ணிக்கொள்ள 100 துண்டு தான் ஈக்குதுன்னா 101வது ஆர்டர் வரதுக்கு எந்த சான்ஸுமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அது பிளாக் ஆயிடும். அப்ப ஸ்டாக்க லிமிட் பண்ணி தான் போட்டிரும் அப்படின்ற அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அங்க ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடு. இது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லாட்டி ஆர்டர்ஸ் மேனேஜ் பண்ணிக்கொள்ள இல்லாத யூனிக் ப்ராடக்ட்டுக்கு வேற ஒரு விஷயம். அடுத்ததா சோஷியல் மீடியா பெய்டட் இது எல்லாத்தையும் தாண்டி வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட்லயும் பேசிக் சேல்ஸை பார்த்துட்டோம்னா இந்த விஷயத்தை எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறது, அந்த வெப்சைட்டை என்னோட சேல்ஸ் மிஷினா எப்படி மாத்துறது அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கதான் எஸ்இஓன்ற விஷயம் மெயின் அவக்காரம். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒரு விஷயம் இருக்குது. பொதுவா எந்த வெப்சைட்டையுமே சர்ச் பண்றதுக்கு நாங்க ஒரு ப்ரௌசருக்கு போவோம். எல்லா ப்ரௌசர்லயுமே ஒரு சர்ச் இன்ஜின் வச்சுப்பாங்க. அந்த சர்ச் இன்ஜின்ல எங்கட வெப்சைட்டை மேல கொண்டு வரதுக்கு சில டெக்னிக் செய்யுது. அதை வச்சு நாங்க அந்த சரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எங்களோட வெப்சைட்டை மேல கொண்டு வர. இது வந்து டீப்பா பேச வேண்டிய டீப்பா டெவலப்பர்ஸ் படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் பிசினஸ் ஓனர்ஸ் கட்டாயம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான செட்டப் எல்லாம் முடிச்சுட்டு வெப்சைட் டிசைன் பண்ணிட்டு அட்மின் கண்ட்ரோல டெவலப்பர்ஸ் பிசினஸ் ஓனரை கொடுத்த போறோம். அவங்க சரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணினா தான் சர்ச் இன்ஜின்ல டொப்பா ஆப்டிமைஸ் பண்ணி கொள்ளாரு. அப்ப சர்ச் இன்ஜின்ல நாங்க மேல வரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை இப்ப பார்ப்போம். சர்ச் இன்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆகவே முக்கியமான ஆகவே டொப்பா உள்ளது இல்ல கூகுள் தான். கூகுள்ல எங்களோட வெப்சைட்டை சரியா ரேங்க் பண்ணி கொள்றதுக்கு என்ன செய்யணும், என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்டெப்தா போகாம மேலால பார்ப்போம். நீங்க ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டீங்க, பேசிக் சேல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்றதால என்னென்ன கஸ்டமர் எந்த சைட்ல இருந்து எப்படி வந்தாங்கன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். இப்ப நான் சோசியல் மீடியா எல்லாம் பார்த்ததால அப்ப உங்களுக்கு பேசிக் ஐடியா ஒன்று இருக்கும். என்ன வார்த்தையை தேடின நேரம் என்னோட வெப்சைட் மேல வந்திருக்கும், என்னோட ப்ராடக்ட் மேல காட்டிக்கும் முடியாது. அப்ப அந்த வார்த்தை தான் சர்ச் இன்ஜின்ல மெயின் பிளே பண்ண போற வார்த்தை. சர்ச் இன்ஜின் அப்படின்றது சரியான கீவேர்ட்ஸ் கொண்டு வந்து சரியான விஷயங்களை வச்சு கூகுள்ல தேடினோம்னா என்னோட வெப்சைட் மேல கொண்டு வர விஷயம் என்பதால கூகுள்ல நாங்க என்ன வார்த்தையை போட்டு தேடுவோமோ அதே வார்த்தையை என்னோட வெப்சைட்ல யூஸ் பண்ணினோம்னா சர்ச் இன்ஜின்ல என்னோட விளையாட்ட காட்டையிலும். உதாரணமா நான் ஒரு போன் செல் பண்ற செல்லர் ஆயிருந்தேன்டா அந்த ப்ராடக்ட்டுக்கான டைட்டில கொடுக்குற நேரம் சும்மா ரெட்மி போன், சாம்சங் போன், ஆப்பிள் போன் வந்து பேரை மட்டும் கொடுக்காம ஒரு யூசர் இந்த போன் எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுவாரோ அப்படியாப்பட்ட கீவேர்ட்ஸ் கொடுத்தேன்டா வெப்சைட்ல ரேங்க் பண்ணிக்கொள்ள இல்லை. சரி, இப்ப நான் இந்த போனை செல் பண்ண போறேன், அதுக்கான கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா முதலாவது இதே போனை நான் வாங்க போறேன்டா அந்த சர்ச் இன்ஜின்ல உதாரணமா கூகுள் இருந்தா கூகுள், சரி ஒரு ஜென்ரலான இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிடும், ஸ்ரீலங்காவில் டெராஸ்ன்னு சொல்லிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இதே ஃபோனை நீங்கள் தேடுறீங்கன்னா எப்படி தேடுவீங்க அப்படின்னு நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. உதாரணமாக நான் தேடுறேன்டா பேசிக்காக ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று சர்ச் பண்ணுவேன், இல்லாட்டி சாம்சங் ஃபோன், ரெட்மி ஃபோன் பிராண்ட் நேம் சொல்லி சர்ச் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி அதுக்கு அடுத்ததாக உள்ள ஸ்பெக்ஸ் சொல்லி 128 GB 8 GB 6 GB ரேம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை சரியான இடத்துல ப்ளேஸ் பண்ணியாண்டா, ஒரு ஆர்கனைஸ்டாக ப்ளேஸ் பண்ணியாண்டா உங்களுக்கு பேசிக் ஐடியா எடுத்துக்கிட்டேன். இன்னும் சிம்பிளாக சொல்கிறாண்டா இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆகிறவங்களோட போட்டியாளர் வந்து என்ன கீவேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்து அதை டிரெக்டா காப்பி பண்ணாம 4 பேரோட ரெஃபரன்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு மெட்டீரியலை உங்களுக்கு வந்து ஒன்றா உருவாக்கி கொள்ள இயலும். அப்போ எஸ்சிஓண்டா இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ சேம் கீவேர்டு எல்லாருமே ரேங்க் பண்ணினாண்டா டிமாண்ட் ஆகிடும். அப்போ அந்த இதில் வந்து எங்களுக்கு ரேங்க் பண்ணுற கஷ்டம் ஆகிடும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக யாராவது ஒருத்தர் அங்கே ரேங்க் பண்ணிப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு யூனிக் கீவேர்ட் அது எல்லாரும் தேடுற மாதிரி இருக்கணும். அந்த கீவேர்டு வந்து எங்களுக்கான கீவேர்ட் மாதிரி, அதாவது குறைவான போட்டியும் கூடுதலான சர்ச்சும் இருந்தாண்டா அந்த கீவேர்ட் பொறுத்த மாதிரிக்கும் அதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சு பார்க்கணும் அந்த கீவேர்ட்ஸை ரிசர்ச் பண்ணுறது அப்படின்னு. பட் சிம்பிளான ஒரு ஐடியா இருக்கிறாண்டா இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு உங்களோட எஸ்இஓக்கான கீவேர்ட்ஸ் ஃபைன் பண்ணுற விஷயத்த செஞ்சு கொள்ளையிலும். அப்போ இ காமர்ஸ் ரன் பண்ணுற நேரம், இ காமர்ஸ் வெப்சைட்ல அவங்களோட ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணுற நேரம் எஸ்இஓ விஷயத்தில் கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து ஆர்கானிக்கான கஸ்டமர்ஸை விசிட்டர்ஸ் இங்கே கொண்டு வரவும் வெப்சைட்ல வர விசிட்டரை ஒரு கஸ்டமரை மாற்றுறதுக்கான ப்ரோசஸ்லையும் இருக்கும். ஸோ வெப்சைட் ஓனரா வெப்சைட்டை மெயின்டைன் பண்ண நேரம் நீங்க வந்து இந்த விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளணும். பேசிக்கா நான் குறிப்பிட்டு நினைச்சேன் சரியா, பேசிக்கான சில விஷயங்கள் நீங்க லிஸ்ட் பண்ணிடுறேன். இந்த விஷயங்களை வச்சு உங்களோட வெப்சைட்ல இன்னும் சேல்ஸ் கூட்டி கொள்ளையிலும் சேல்ஸ் ஆகவே மாற்றம் என்னன்னா 0 to 1 என்ற லெவலுக்கு வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல் என்னன்னா இந்த வீடியோ சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.